கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மூலம், என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து அறிவிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி ஒரு சிலர் ஒவ்வொரு காரியங்களாக கொரிந்து சபையிலே நடந்திருக்கிற சூழ்நிலைகளை விவரித்து சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவைகள் ஒவ்வொன்றையும் கேள்விப்படுகிறார் பவுல். அதாவது கொரிந்தியை குறித்த ஒரு கவனம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொரிந்திலிருந்து வருகிற நபர்களை சந்தித்து அங்கு இருக்கிற திருச்சபையின் வாழ்வியலை அறிந்து கொள்கிறார். ஏனெனில் அங்கு உள்ள கலாச்சாரத்தை இவர் தானே அங்கே வாழ்ந்து பார்த்ததினாலே, ஆக்கில்லாவோடும் பிஸ்கில்லாவோடும் இருந்து அங்கே பணி செய்யும் காலத்திலே யூதர்கள் மத்தியிலே முதலாவது அவர் பேசுகிறார். அப்பொழுது யூதர்கள் கிறிஸ்துதான் மெஷியா என்ற அந்த பதத்தை கேட்டவுடனே பிரிந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர் அங்கிருந்து ஆராதனாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலே தங்கியிருந்து அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார். இப்படி இந்த திருச்சபையானது வளர்கிறது. எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது கொரிந்து பட்டணத்தை குறித்தான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கேள்விப்படுகிறார். ஆதலால் இதை குறித்து எழுதுவதற்காக அவர் எழுதும் பொழுது, தன்னுடனே கூட சொஸ்தனே என்பவர் இருக்கிறார் என்பதையும், நான் அப்போஸ்தலனாகும்படிக்கு அழைக்கப்பட்டவன், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படியாக அழைக்கப்படுகிறவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று 2 நபருக்கு 2 விதமான குழுக்களுக்கு அவர் எழுதுகிறார். ஒன்று, தேவனுக்கு இந்த சூழலிலும் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களையும், தேவனுக்கு இந்த சூழலிலே பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாறவில்லை. அவருடைய குணங்களிலே மாற்றமில்லை. ஆனால் தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு சிலரை அழைத்திருக்கிறார். அவர்கள் அங்கீகரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிறார்கள் என்று இந்த 2 மிகப்பெரிய குழுக்களுக்கு எழுதுகிறார். சபையிலே 2 விதமான குழுக்கள், 2 விதமான பிரிவு, பாகுபாடு இருக்கிறது. அதை அவர் அட்ரஸ் பண்ணி எழுதுகிறார். எப்பொழுதும் போல அவர் தேவனை தொழுது கொள்வதனால் உண்டாகும் சமாதானமும் கிருபையும் வாழ்த்துதலை சொல்லி எழுதுவது அவருடைய வழக்கம். கிறிஸ்துதான் மேசியா என்ற சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே அநேக அற்புத அடையாளங்களினாலே அவர் நிரூபித்தார் அல்லவா? கிறிஸ்துவை குறித்தான போதனைகளிலே எதையும் நான் குறைவாக வைக்கவில்லை. உபதேசத்திலும் அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் அதை உங்களுக்கு அநேக வரங்களினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கிருபைகளினாலும் நிரூபித்தார். இவைகளெல்லாம் நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு தேவ வரத்திலே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நான் உங்களுக்காக பல காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வருகிறீர்கள். அவருடைய நியாயப்பிரமாணத்தின் நியாய தீர்க்கும் காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பருந்தும் அப்படி ஸ்திரமாய் நிலை நிற்பதற்கு தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் இன்னும் முழுவதும் பக்குவப்படவில்லை என்பதை பவுல் நாசூக்காக சுட்டி காட்டுகிறார். அவர்கள் பிசாசோடும் விக்கிர ஆராதனைகளோடும் அசுத்தத்தோடும் அசுத்த கிரிகளோடும் ஐக்கியமாக இருந்தபடினாலே அவர்களுக்கு உங்களை அழைத்தவர் யார் என்பதை 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருக்கிறதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். 10ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய அழைப்பை குறித்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு 10ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு இஷ்யூவாக ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்வு காணும் விதத்திலே பேசுகிறார். நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும், பிரிவினைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஏக மனதாய் யோசிக்க வேண்டும், ஏக யோசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சீர் பொருந்த வேண்டும், சீர் கெட்டு அல்ல சீர் பொருந்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே சொல்லிவிடுகிறார். உங்களுக்குள்ளே நீங்கள் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. பிரிவினையின் ஆவிகளினாலே நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். உங்களிலே ஒரு சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபா பேதுருவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் உங்களுக்குள்ளாக பிரிவினைகளை உண்டாக்கி கொள்கிறீர்கள். ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளைப் போல கொரிந்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளாக பிரிவினைகளை உண்டாக்கியிருந்தார்கள். அதாவது கிறிஸ்துவை ஒட்டுமொத்தமாக ஒரு மனதோடு ஒத்த கருத்தோடு ஒன் மைண்ட் ஒன் திங்கிங் ஒன்னஸ் ஒன் மேட்டர்
என்று வாழ வேண்டிய திருச்சபை மக்கள் மனிதர்களை தங்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்துக்கொண்டு பிரிந்து போனார்கள். நீங்கள் பிரிவினையிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனமாய் வாழத்தானே வந்தீர்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிறையில் சிலுவையில் அறையப்பட்டான். அப்போலோவா உங்களுக்கு அற்புதங்களை செய்தான். நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள் தானே. கிறிஸ்துவின் நாமத்தினாலே தானே இவைகளெல்லாம் நடக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மேன்மையாக்கி கொள்ளத்தக்கதாக நாங்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குகிறீர்கள். பொல்லாத அசுத்தத்திலிருந்து மீண்டு வந்த நீங்கள், இரட்சிப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் வழியிலே பிரிந்து நீங்கள் நாசமாய் போவது ஏன்? எந்த மனிதனையும் நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போலோவோ நானோ யாரோ சிறந்தவர் அல்ல. கிறிஸ்துவே உங்களுக்காக மரித்து அவரே தேவனாகவும் கர்த்தராகவும் இருக்கிறார். அவரையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் யாரால் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்பது ஒரு பெரிதல்ல. எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்பதுதான் பெரியது. ஆதலால் கிறிஸ்துவே பெரியவர். இந்த கிறிஸ்துவை கொடுப்பதற்குத்தான் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கம் பண்ணினேன். நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளாமல் வீணராய் போவீர்களோ என்று வேதனைப்படுகிறேன். கேபாவாகிலும் அப்போலோவாகிலும் பவுலாகிலும் கிறிஸ்துவை சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தார்கள். இன்றும் கிறிஸ்தவர்கள் ஒரு மனதோடு வாழக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் கையாளுகிற மிகப்பெரிய யுக்தி தான் இந்த குரூப்பிசம். நான் சாதுரிய ஞானத்தால் உங்களிடத்தில் பேசாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாகத்தானே நான் பேசினேன். சிலுவையை குறித்து தானே நான் பேசினேன். சிலுவை என்பது தாழ்மை அல்லவா? அகந்தை, பெருமை, பகட்டு இவைகளெல்லாம் உடைத்து போடுவது தானே சிலுவை. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஏனால் அவர்கள் கெட்டு போகிறவர்கள். ரட்சிக்கப்பட வேண்டிய நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அவமான சின்னமாய் கருதுகிறவர்களுக்கு அது அவமானமாய் தோன்றும். நாம் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனசாட்சி, குற்ற மனசாட்சி நீங்கி சுத்திகரிக்கப்படத்தக்கதாக நேர்மையான வழி இது, நல்ல வழி இது. விட்டு கொடுத்தலும் அன்பும் பண்பும் கீழ்ப்படிதலும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்பதை உங்களுக்கு நான் போதித்தேன். அது உலக ஞானம் அல்ல, ஆனால் அது தெய்வீக ஞானம், பரலோக ஞானம். இந்த உலகத்திலே பலவிதமான ஞானமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் பைத்தியமாகும். அவைகளெல்லாம் நமக்கு சமாதானம் தராது, நம் புத்தியை பேதலிக்க பண்ணும். மனிதன் தேவனை அறியாதபடிக்கு தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் உலக ஞானத்துக்கு ஏற்றபடி சிந்தித்து உலக ஞானத்திலே உண்டாகக்கூடிய மனிதன் கண்டுபிடித்தவைகளினாலே பிரமிப்படைந்து தேவனை அறிய மறக்கிறான், அறியாமல் இருக்கிறான். கிறிஸ்தவனிடத்திலே பாவ அறிக்கை செய்வதன் மூலமாகவும் சிலுவையை நமது பாக்கியமாக எண்ணி ஏற்றுக்கொள்வதனாலும் இரட்சிப்பு உண்டாகிறது. ஆவிக்குரிய எண்ணங்களிலே இப்படிப்பட்ட மறுமலர்ச்சி, அதை குறித்த பிரசங்கம் அறிவு சார்ந்தவர்களுக்கு, உலக ஞானம் சார்ந்தவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஏனெனில் அவைகள் கண்களால் காண்பவைகளை விரும்புகிறார்கள். அதுதான் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடுவார்கள், ஆர்ஜினை தேடுவார்கள், விளைவுகளை பார்ப்பார்கள் கிரேக்கர்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் பிசாசானவன், அந்தகார சக்தி, கண்ணுக்கு தெரியாத இருள் நம்மை அடக்கி ஆள்கொண்டிருக்கிற வேளையிலே பாவ பரிகாரியாகிய கிறிஸ்து சிலுவையிலே மாண்டதன் நிமித்தம் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலும் நாம் விடுதலை பெறுவதற்கு வழி உண்டாயிற்று. நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை போல வாழ அன்பிலே, கிருபையிலே, தயவிலே, மன்னிப்பிலே, விட்டு கொடுப்பதிலே, இதுதான் சிலுவையின் உபதேசம். இதிலே நாம் வாழும்போது தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் பெறுகிறோம். இந்த இரட்சிப்பு ஆனது 24ஆம் வசனத்தின்படி யூதனாலாகிலும் கிரேக்கனாலாகிலும் யாராயிருந்தாலும்
யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவின் அடையாளங்களை, கிறிஸ்துவின் லட்சணங்களை பின்பற்ற விரும்புகிறானோ அவனுக்கு அது பரலோகத்தின் தேவ பலனும் பரலோகத்தின் ஞானமுமாய் இருக்கிறது. இதை கேள்விப்படும்போது அநேக மனிதர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். தேவனை பைத்தியம் என்று நினைப்பார்கள். மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் ஒருவேளை மனிதனுக்கு பைத்தியமாய் தோணலாம். ஆனால் அது மனிதனின் ஞானத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஞானம். அதாவது தேவன் பைத்தியமாக காரியங்களை செய்தால் அந்த காரியம் மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் ஞானமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி அந்த கொரிந்து சபையிலே வாழ்கிற மக்களையே அவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. திருச்சபைக்குள்ளே பாருங்கள், யாராவது ஞானிகளாக இருக்கிறீங்க? இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. அதில் நொஞ்சு வெந்து வேதனைப்பட்டு பாரம் சுமந்து இப்படித்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. பிரபுக்கள், அங்கே பெரிய லீடர்ஸ் எல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த தேவன் தன்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? தேவனுடைய பைத்தியமானவைகள் என்பது மிகப்பெரிய வல்லமையானது. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார்கள். அநேகர் பிலாசபி என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களாகவும் கண் வித்தை மேஜிக் என்று மறைத்து மனிதனுடைய கண்களுக்கு மறைத்து அதே வேளையில் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்டில் ஸ்பீடாக செயல்படக்கூடிய மாய வித்தைகளால் நிறைந்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஒருவேளை இவர்கள் எல்லோரும் இரட்சிப்பை தேடி தங்களுக்கு தாங்களே கண்டுபிடிக்க முடியாதபடியினாலே தங்களுக்கு தாங்களே சில மார்க்கங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு விளக்கப்பட முடியாத இந்த விளக்கப்பாடம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏனெனில் மாமிசமான யாராகிலும் நான் தான் இதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு அது ஒரு குறுகிய வட்டத்துக்கு உட்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் கிடைக்கத்தக்க பொக்கிஷமாக இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் கிடைக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். மருத்துவ படிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் கிடைக்கும். செல்வாக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பாடல் பாடி நல்ல திறமை உள்ளவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி தேவன் திறமைசாலிகளை தெரிந்தெடுத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கத்தக்கதாக கிறிஸ்துவை எல்லோருக்காகவும் பொதுவாக தேவன் படைத்து எல்லோருக்கும் அந்த மன்னிப்பு கிடைக்கத்தக்கதாக எல்லோருக்காகவும் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஏனெனில் மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இந்த இரட்சிப்பு என்பது எந்த மனிதனாலும் உண்டானது அல்ல. அந்தபடிதான் நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்பல்லோவையோ